ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இஃப்தாருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச அண்ட் ஆல்சோ கிட்ஸ்க்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு டோனட் ரெசிபி, அதுவும் 2 ஷேப்பில் வந்து பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா டோனட்ஸ்னாவே நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு இருக்கும். பட் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நல்லா கிறிஸ்பியான லேயர் மேலே இருக்கும், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதே சமயம் சாஃப்டாக இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நவ் லெட்ஸ் கோ டு வாட்ச் திஸ் ரெசிபி. ஸோ இந்த டோனட்க்கு வந்து ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவைப்படும். ஸோ இன்றைக்கி வந்து 1 கப் அளவுக்கு மைதா, 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, கூடவே வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், 1 எக்கு, 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 பிஞ்ச் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா. இப்போ நம்மளுடைய மைதாவை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மைதா சலிச்சதுக்கப்புறமா இது கூடவே 1 பை 1 வந்து எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர். நான் வந்து பேக்கிங் பவுடர் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால கம்மி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இது கூட 1 எக் வேண்டாம்னா நீங்கள் வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டோ சாஃப்ட் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தென் 1/2 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து 3/4 மட்டும் ஆட் பண்ணிவிட்டு 1/4 எடுத்து வச்சுருக்கேன். பிகாஸ் ஃபைனலாக வந்து நம்ம பவுடர் பண்ணி சேர்த்தணும். அதனால் இது கூடவே வந்து ஆயில் வந்து எதுக்கு ஆட் பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா நல்லா லேயர் வந்து கிறிஸ்பியாக வரணும், அதுக்காக வந்து ஆயில் ஆட் பண்ணுறோம். தென் கூடவே வந்து கொஞ்சமாக பால் போட்டு நல்லா வந்து கலந்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டிக்கியாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் பெசைய கரெக்டாக வந்துடும். ஸோ 1 ஹவர் விட்டுடலாம். 1 hour later. 1 ஹவருக்கு அப்புறமா மாவு நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது. இப்போ வந்து கவுண்டர் டாப்பில் மாவு லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு லைட்டாக தேய்ச்சிக்கலாம். ஸோ நல்லா வந்து ஒரு திக்கான லேயராக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப தின்னாக தேய்ச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப வந்து ஹார்டாகிடும். அதனால் தென் ஒரு மீடியம் சைஸ் சில்வர் லிட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா எட்ஜஸ் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கனால நல்லா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால அதுக்கப்புறம் எல்லாமே வந்து இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நடுவில் வந்து சென்டர் ஹோல் போடுறதுக்கு நான் வந்து ஒரு குட்டி சைஸ் நம்ம வாட்டர் பாட்டிலுக்கெல்லாம் வரும் இல்லையா மூடி, அதை வச்சு கட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய டோனட்கான ஷேப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரிமைனிங் இருக்க டோ வந்து எடுத்துகிட்டு நம்ம வேறு ஒரு ஷேப் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ரிமைனிங் டோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவு போட்டு நல்லா நீட் பண்ணிக்கோங்க. தென் குட்டி குட்டி வந்து பால்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதிலேருந்து ஒரே ஒரு குட்டி பால் எடுத்துகிட்டு எகெயின் லைட்டாக மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இந்த மாதிரி உருட்டிக்கலாம். ஸோ நல்லா லென்த்தாக முடிஞ்ச அளவுக்கு லென்த்தாக வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ட்விஸ்ட் பண்ணி அந்த ஒரு சைடு வந்து உள்ளே விட்டு இன்னொரு சைடு வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம விட்டோம் இல்லையா, அதை வந்து ஒன்றோட ஒன்று எடுத்துகிட்டு போய் நல்லா பைண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும் பொழுது. ஸோ நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளார் ஷேப் வந்து நமக்கு கிடச்சிருச்சு இல்லையா. ஸோ புரியலன்னா இன்னொரு டைம் சொல்கிறேன். எகைன் ஒரு பால் எடுத்து நல்லா வந்து நீட்டமாக வந்து உருட்டிக்கலாம். இப்போ வந்து ஒரே ஒரு ட்விஸ்ட் லைட்டாக இந்த மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து உள்ளே விட்டு இந்த பக்கம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்தை எடுத்துகிட்டு வந்து உள்ளே விட்டு, ஸோ ஒன்றோட ஒன்று புரியுதா, ஒரு பக்கம் ட்விஸ்ட் பண்ணி உள்ளே விட்டு ஒரு சைடு வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடோட இதை எடுத்துகிட்டு போய் அந்த நம்ம விட்டுருந்தோம் இல்லையா அதோட வந்து சேர்த்து நல்லாவே வந்து ப்ரெஸ் பண்ணி பைண்ட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளார் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே க்யூட்டாக ரெடி ஆகிருக்காங்க பொரிக்கிறதுக்காக. ஸோ அதில் லைட்டாக மிஞ்ச மாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி ஃப்ளார் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்க்கவே நல்லா இருக்கு இல்லையா. இப்போது இது வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஒரு ஃப்ளாட்டான பேனில் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ நல்லா டிப் ஆகிற அளவுக்கு ஆயில் இருந்தால் போதும். ஒரு லைட்டான ஹீட் வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டோ வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஹீட் ஆக ஒரு ஈவனாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லா டோனட்ஸுமே குக் ஆகி வரும். இதுவே வந்து நீங்கள் ஓடிஜியில் செய்கிறதா இருந்ததுன்னா 180 டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துருங்க. பட் அந்த மாதிரி பேக் பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஆயில் ஆட் பண்ணக்கூடாது, பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா தான் அந்த சாஃப்ட்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் அதோட ரெசிபியுமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி பேக் பண்ணணும் அப்படின்றது கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன். அண்ட் தென் நம்ம வந்து ஆயிலில் போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆக ஒரு மாதிரி பபிள்ஸ் மாதிரி கிளம்பி மாவு வந்து பார்த்திங்கன்னா மேலே எலும்பி வரும். அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மேலே இந்த மாதிரி ஆயில் எடுத்து விட்டிங்கன்னா ஒரே ஈவனாக வந்து குக் ஆகிடும்.
ஒன் சைட் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே வந்து திருப்பி போட்டுருங்க. ஸோ அனதர் சைடுமே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வேறு ஒரு பிளேட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தென் அடுத்த பேட்சுமே வந்து பார்த்திங்கன்னா பொரிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து மாவு மேலே ஆயிலை நம்ம தெளித்து விட்டுட்டு இருக்கும் பொழுது கரெக்டாக வந்து குக் ஆகும். அதனால தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கார்னிஷிங் பெருசாக தேவைப்படாது. நம்ம நார்மல் டோனட்ஸ்க்கெலாம் சாக்லேட் வச்சு கார்னிஷ் பண்ணுவோம். பட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவுடர் சுகர் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பவுடர் சுகர் கூடவே 2 குட்டி சின்னமன் கூடவே ஒரே ஒரு இலாச்சி மட்டும் ஆட் பண்ணி நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே நல்லா வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதுவே போதும். அந்த சின்னமனோட ஃப்ளேவரே வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிடும் பொழுது. ஸோ அவ்வளோதான். நல்ல டேஸ்டியாக அண்ட் கிறிஸ்பியான டோனட்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிருக்காங்க. இது வந்து செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டா நீட் பண்ணி வச்சிட்டோம்னா ஜஸ்ட் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போதும். அந்த கேப்குள்ளேயே வந்து பண்ணிடலாம். ஸோ இன்ஷால்லா இந்த ரெசிபி உங்களுக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் that's all for this video. I hope இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா don't forget to subscribe my channel. இன்ஷால்லா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye, take care and thank you so much for watching. Stay tuned.